நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தொகையல் வெரைட்டி. தொகையல்னு சொல்லலாம், இல்லாட்டி சட்னின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு கீரையை வச்சு பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு தான் நம்ம தொகையல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சா தொகையல், கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சட்னி, அதை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கிற கீரை. இது நம்மளுக்கு வந்து வாய்ப்புண்ணு வந்தால் இதை வந்து பருப்பு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிற்று புண்ணு இருந்தாலும் இதை வந்து பருப்போ கூட்டு அது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து சட்னி இல்லாட்டி தொகையல் பண்ண போகிறேன். நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கீரையை ஆஞ்சிக்கணும். இதில் வந்து இலையை மட்டும் இந்த மாதிரி நம்ம தொகையல் பண்ணுறதுக்கு வெறும் இலை போடும். பருப்பு பண்ணுறதா இருந்தால் இந்த காம்போடு சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தொகையல் பண்ணுறதுக்காக வெறும் இலையை மட்டும் ஆயப்புறம் இதை மாதிரி ஆஞ்சிட்டு கொண்டு வந்துட்டு தொகையில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சிட்டு இப்போது அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணால் இது மாதிரி கொஞ்சம் நுர வரும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ரெண்டெல்லாம் தொகையல் அது மாதிரி பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பு நிறைய போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும். அதனால் இதுக்கு 8 மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த கசப்பை எடுக்கிறதுக்காக உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மிளகா கூட நல்லா வறுபட்டு வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் இல்லாமல் இந்த பருப்பு மிளகாலாம் எடுத்து போட்டுடலாம். இதே வானலியில் எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் நான் வந்து இப்படியே அழுத்தி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். நான் அதை நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த கீரை வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாதி வதங்கி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும். இது தொகையலுக்கு தேவையான அளவு மொத்த உப்பு இதிலே போட்டுடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதுவும் இதில் நல்லா வதங்கணும். இந்த கீரை, உப்பு, புளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுத்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ஆறின உடனே இதையும் ஆறின உடனே ரெண்டுத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு தொகையில் அரைச்சிக்கணும். ஆறின உடனே பார்க்கலாம். ரெண்டுமே ஆறிடுச்சு. நான் முதல்ல இதை வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு கொண்டு வரேன். இப்போ இதை வந்து நான் பல்ஸ் மோடில் 3 தடவை போட்டேன். இப்போ வந்து இதையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு கொண்டு வரேன். இந்த வானிலை அலம்பின தண்ணி அதை இதையும் சேர்த்துறேன்.
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கொண்டு வரேன். நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து தொகையில் நாங்கள் பச்சடின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். நம்ம வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். தொகையல்னால் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து சாதத்தில், நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நிறைய காரம் இருக்கிறது. இந்த மணத்தக்காளி கீரை ஜென்ரலாக கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்காக நம்ம காரம், உப்பு, புளி எல்லாம் நிறைய போடணும். நம்ம தொகையில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை வந்து நான் சட்னியாக அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரேன். தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். மணத்தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். உப்புமா எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை தொகையில் நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரை சட்னி வந்து எல்லா டிஃபன் வெரைட்டியோடும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியை கூட்டிக்கிறதோ குறைச்சிக்கிறதோ நம்ம பண்ணலாம். ஆனாலும் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாதத்துக்குன்னா இந்த மாதிரி தொகையெல்லாம் பண்ணிக்கலாம். டிஃபன் வெரைட்டிக்குன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வரும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மணத்தக்காளி கீரையில் பண்ண தொகையலும் சட்னியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.